நேற்று தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கார் வண்டியிலேருந்து வந்திருந்தாங்க. இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து மட்டன் எதாவது எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தார். சரி மட்டனை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்பாவும் பொண்ணும் பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு பாப்பா கேட்டான்னு சொல்லி சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டார். வரும்போதே பார்த்திங்கன்னா கேட்காமலே புதினா ஒரு கட்டும் கொத்தமல்லி ஒரு கட்டும் வாங்கிட்டு வந்துட்டார். சரி நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா தண்ணியாட்ட வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு குக்கரில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 விசில் விட்டுருந்தேன். 5 விசில் விட்டும் வேகலை. திருப்பி 5 விசில் விட்டுருந்தேன். அப்புறம் குழம்பு தனியாக வந்து எடுத்துகிட்டு சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டேன். நான் வந்து சமையல் செய்யறதுக்குள்ளே அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து தேங்காய் வந்து மரத்தில் போட்டு வச்சுருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு ரொம்பவே காஞ்சிருந்தது. சரி எப்படியும் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிவிட்டு அதை தான் பார்த்திங்கன்னா மட்டை வாங்கி சரி உடச்சி காய வச்சுக்கலாம், கடையில் கொடுத்துட்டு எண்ணெய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் உடச்சிட்டு இருந்தாங்க. படுத்தே விட்டான் அப்படிங்கிற மாதிரி தம்பி பார்த்திங்கன்னா கீழே உட்காந்துக்கிட்டு தேங்காயெல்லாம் உடச்சி தண்ணி தனியாக தேங்காய் உடச்சி தனியாக வச்சுட்டு இருந்தான். என்னோடய வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து மட்டை வாங்கிட்டு இருந்தார். தேங்காயெல்லாம் உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அப்போவே காய வச்சிட்டோம். தண்ணியும் பார்த்திங்கன்னா வடித்து ஆளுக்கு ஒரு சொம்பு தேங்காய் தண்ணி குடித்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு 11 மணி போல் ஆயிடுச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் தேங்காயெல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் 2 பேத்துக்கும் முதல்ல சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான்